ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நாம் அப்படியே பாட்டில் அப்போல்லாம் நான் பேசுகிற வாடி அடோடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டில் அப்போல்லாம் டேயோட பேரண்ட்ஸ் தான் அந்த பர்சன்ட் உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறதா அவங்க பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டில் நாங்கள் கொஞ்சம் இக்னோர் தான் பண்ணோம். அப்புறம் நாங்களும் திங்க் பண்ணி பார்த்தோம், எப்படி நீ காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மேரேஜ் தானே பண்ண போகிற. அது மட்டும் இல்லை, இந்த பர்சன்ட் ஒன் மந்த்துக்கு இவ்வளோ சேலரி வாங்குறாரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உன்னை நல்லா பார்த்துப்பாங்கங்கிற மாதிரி எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க. அதனால் எங்களுக்குமே இது ஓகேங்கிற மாதிரி தோணுச்சு. நாங்களும் மேரேஜுக்கு ஓகே பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 3 டேஸில் உனக்கும் அந்த பர்சன்ட்டுக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா என்னமே சொல்கிறது கேட்டு பாவி பையன். மார்னிங் தான் சொன்னேன், என் பேரண்ட்ஸ் சொல்கிறது தான் நான் கேட்பேன்ட்டு. அதுக்காக பேரண்ட்ஸ்கிட்டே என்னெல்லாமோ பேசி குழப்பிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே அப்படின்ட்டு விட மாமா விட்டு எழுந்துட்டு நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போவாரா. இந்த மாதிரி போனோம். நம்ம ஜொங்குக்கு அப்படி எழுந்து ஆண்டி நான் டேட்ட ஒரு 2 செகண்ட் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அப்படியே திரும்பி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் போட்டு உங்களுக்கு உனக்கு இல்லாதடா ஒரு 2 செகண்ட் தானே பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் ஏற்கனவே என்கிட்ட எப்படி இல்லாமல் ப்ளே பண்ணால் ரூமுக்கு வர அனுப்பி விட்றீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட நேராக ரூமில் போய் ஜொங்குக்காக வெயிட் பண்ணேன். ஜொங்கு கரெக்டாக அந்த ரூமுக்குள்ள என்ட்ராக வரான். இந்த மாதிரி என்ட்ராகுதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கில் அப்படியே ஜொங்குக்கு நோட் பண்ணேன். நம்ம ஜொங்குக்கு தான் அப்படி ஷார்ட் பட்டனில் ஒரு 2 பட்டனை ரிமூவ் பண்ணபடி ஃபுல் ஷார்ட் அப்படி மடிச்சு விட்டபடியே என்னடா சொன்னேன் என்கிட்ட, லவ்வை சொன்னால் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா, என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா, பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வியா, அவன் பேரண்ட்ஸே சொல்லிட்டாங்க என்ன தான் மேரேஜ் பண்ணணும், இப்போ என்ன பண்ணுவேன், என்கிட்டேருந்து நீ எங்கே மர தப்பிச்சு ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே கரெக்டாக டீயை கொண்டு வந்து வாலில் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லாக் பண்ணோம். எதையுமே பேசல, அமைதி அப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னோம். கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்து அப்படியே டேயோட நெக்கை ஸ்மெல் பண்ணபடி கிஸ் பண்ண போவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ண போனோம். கிரிப்பாக ஐஸை க்ளோஸ் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கு இந்த அளவுக்கு க்ளோஸாக வந்து நிற்கிற மூமெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணபடி பயத்தை நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா நெக்கை ஸ்மெல் பண்ணி கிஸ் பண்ண வர நம்ம ஜொங்குக்கு அப்படியே விட்டு ஒரு 2 ஸ்டெப் பேக் போகிறாரு. இந்த மாதிரி போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி மூவ் ஆன் ஆகி நிற்கிற நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. என்ன பயந்துட்டியா? பயப்படாத, ப்ளேலாம் பண்ண மாட்டேன். 3 டேஸ் இருக்குல்ல, 3 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன்னை என்னோடய ஒய்ஃபாக மேரேஜ் பண்ணி எடுத்துப்பேன். அப்புறம் உன்கிட்ட ப்ளே பண்ணுறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட லிப்பை அப்படி அவரோட ஃபிங்கர்ஸாலே ரப் பண்ணபடி என்கிட்ட என்ன சொன்னேன், என் லிப் தானே சொல்லிச்சு என்னோடய பேரண்ட்ஸ் நான் சொன்னாலும் நான் செய்வேன்ட்டு, லவ் தான் பண்ண மாட்டேன்னு மேரேஜ் பண்ணி என் கூட வந்துடுறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட லிப் இந்த மாதிரி ஃபுல்லாக ரப் பண்ணபடியே டேட்ட பேசுகிறாரு. ஏன் இந்த மாதிரி என்கிட்ட வியாடாவே நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு பற்றி பேசுவாரா. இந்த மாதிரி பேசினா அதாண்டா எனக்கும் தெரியல, அவங்கக்கிட்ட மட்டும்தாண்டா இந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட க்ளோஸாக வந்து இன்னும் 3 டேஸ்க்கு அப்புறம் இந்த ஜொங்கு கிட்ட தான் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எப்போ உன்னை ஃப்ரீ பண்ணி விடுறேன், அப்புறம் நீ ஃப்ரீயாகவே இருக்க முடியாதுங்கிற மாதிரியும் சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். அந்த மாதிரி போனால் நம்ம தான் இவன் எந்த மாதிரி எனக்கு சொல்லி என்ன மாதிரி இல்லாமல் பேசுகிறான். 3 டேஸ் கழிச்சு மேரேஜ் முடிஞ்ச அப்புறம் என்ன மாதிரி பண்ணுவான்னு தெரியலங்கிற மாதிரி பயத்திலேயே நம்ம நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம தேடி ஜொங்கு காலேஜுக்கெலாம் வரவே இல்லை. ரோட்டில் இல்லை எந்த பிளேஸ்லையுமே நம்ம போகிற பிளேஸில் இப்போ வரலை, டிஸ்டர்ப் பண்ணல. 3 டேஸ் கழிச்சு மேரேஜுங்கிறதுனால நம்ம அப்படியே ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி விட்ருவார். கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போவார். பேரண்ட்ஸ் 2 பர்சன்ஸ் தான் மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்கையும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணோம் நம்ம ஜொங்குக்கு அப்படி கம்பெனி முழுக்க அவ்வளோ வெறியும் க்ரெஸ்ஸாக வச்சு போட்டு மேரேஜுங்கிறத அங்கே இருக்க பர்சன்ஸ்கிட்ட சொல்ல போவார். ஆனால் நம்ம சுகர் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி தடுக்கிறாரு. ஏன்டா என் மேரேஜுக்கு எம்ப்ளாயெல்லாம் வராண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஏற்கனவே அவ்வளோ பேர் உன் க்ரெஸ்ஸாக இருக்காங்க, நீ இங்கே இருக்க யாரையும் சூஸ் பண்ணாமல் இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சால் எம்ப்ளாயிஸை விடு, மேனேஜரே உன் மேலே காண்டாயிருவா, பிறகு மேரேஜில் ப்ராப்ளம் ஆகிருப்போகுது, மேரேஜ் அன்றைக்கி லீவ் போடக்கூடாதுன்னு உன்னை டார்ச்சர் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ சொல்கிறதும் கரெக்டு தான்,
நான் பாஸ்கிட்ட மட்டும் அப்போ சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு ஒர்க் பார்க்குற கம்பெனிக்கு சிஇஓவாக இருப்பார்ல பாஸ், அவர்கிட்ட ஒரு இன்விடேஷன் கார்டை கொடுக்குறாரு. எனக்கு இன்னும் 2 டேஸில் மேரேஜ் அப்படிங்கிற மாரி கொடுக்கவும், கங்க்ராட்ஸ் ஜங்குக் அப்படிங்கிற மாரி அந்த பாஸ் நம்ம ஜங்குக்கிட்ட சொல்கிறாரு. இந்தமாதிரி சொல்கிறது கேட்டும் ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மேரேஜுக்கு கண்டிப்பாக வந்துருங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே நேராக என்ன செய்வார், அவரோட கபினுக்கு வந்துடுவார். வேறு யாருக்கிட்டையுமே தனக்கு மேரேஜ் நம்ம மட்டும் சொல்ல மாட்டார். இந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ அப்படியே டேஸஸ் மூவ் ஆனாக்கி 3 டேஸ்மே ஃபாஸ்ட் ஆகி ஒரு மேரேஜ் ஹாலில் தான் டேக்குக்கோட பேரண்ட்ஸ் அந்த பிளேஸில் நம்ம டேக்குக்கு மேரேஜுக்கான ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேஜில் இப்போ நம்ம டேக்குக்கு நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா அதே பிளேஸுக்கு ஜங்குக்கோட பாஸ் வந்துருக்காரு. இப்படி வந்தால் ஜங்குக்கு நம்பவே முடியல, தன்னோட பாஸாக வந்துருக்காங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டேக்கிட்ட நின்றவர் நேராக கீழே இறங்கி பாஸ்கிட்ட வெல்கம்லாம் பண்ணுறாரு. நீங்கள் வரமாட்டீங்க, கம்பெனியில் ஒர்க் இருக்குன்னு நினச்சி நான் திங்க் பண்ணேன், ஆனால் வந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ என்னோடய எம்ப்ளாயில் ஒரு ஹார்ட் ஒர்க்கான ஒரு எம்ப்ளாயி, என்னோடய எம்ப்ளாயோட மேரேஜுக்கு கண்டிப்பாக நான் வராமல் இருப்பேனா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு உன்னோட ஃபியான்சி எங்கே அப்படிங்கிற மாரி கேட்கவும், டேயை கூட்டிகிட்டு பக்கத்தில் விடுறாரு. இவன் தான் என்னோடய ஃபியான்சி அப்படிங்கிற மாரி சொல்லவும், இன்னும் மேரேஜ் நடக்கலையா அப்படிங்கிற மாரி கேட்டால், டைம் மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம் தான் மேரேஜ் நடக்குமா, டயத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாரி சொன்னால், இப்போ டைம் அப்படியே மூவ் ஆன் ஆகுது. ஸ்டேஜில் இப்போ அப்படியே மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாமே 1 by 1 நடந்து டேக்குக்கு 2 பேருமே ரிங் போடுறாங்க. இந்த மாதிரி ரிங் போட்டால் எல்லாருமே நம்ம டேக்குக்கு கிஃப்ட் கொடுத்தா ஜங்குக்கோட பாஸுமே கிஃப்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற டேயை ஒரு டைப்பாக நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு உன்னை கேட்ட பார்ட்னராக தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ண வருவாரா. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு சரியான ஒரு பொசசிவான பர்சன் பலிக்கு இப்படி ஹேரை ரப் பண்ண வர பாஸோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, அவன் ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம் டேக்கே லைட்டாக ஷாக் வந்துருக்கும். ஏன்னா ஹேண்ட்ஸு ஹெட்டுக்கிட்ட வரைக்கும் வருதுல அந்த மூமெண்ட்டுக்கு. இந்த ஷாக்கில் இருந்தவர் ஓகே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி பாஸ் அங்கேருந்து இறங்கி போனால் நம்ம டே எப்படி ஜங்குக்கு பட்டுட்டு இருந்தோன்னா, என்ன திமிரு இருந்தால் ஏன் பிபியோட ஹெட்டில் நீ கை வைப்படா, நான் மட்டும்தான் என் பிபியோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பட்டியோட ஹேரை ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணிகிட்டு இருக்கு ஜங்குக்கு, எனக்கு ஹேர் ஸ்டைல்லாம் கலைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். கலைஞ்சாலும் பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே ஹேர் ஸ்டைலாக கலைச்சி விட்றாரு. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, பிக் எடுக்க சொல்ல நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ இப்படி இருக்க சொல்ல பார்க்க சொல்ல க்யூட்டாக இருந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி டேட்டை ஃப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். நீ இந்த மாதிரி ஹேரை கலைச்சி விட்டதுக்கப்புறமே க்யூட்டாக இருக்கே பேபி, அப்போ ஒழுக்க இன்னும் சேஞ்ச் ஆக்கணுமே, ஜங்குக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீகோக் 2 பேருமே ஸ்டேஜில் நின்று ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணோம். இந்த மாதிரி ஜங்குக் டீ கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டாக அந்த பாஸோட நேமை வேணால் நம்ம ஜாக்குன்னு வச்சுப்போம். ஜாக் இந்த மாதிரி ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு அதாவது ஜங்குக்கை பார்க்கல, ஜங்குக் பக்கத்தில் நிற்கிற டேயை ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து போயிடுவான் கம்பெனிக்கு. இந்த மாதிரி போனோம். இப்போ கம்பெனியில் தான் இன்றைக்கி இந்த ஜங்குக்கும் ஷுவாவும் கம்பெனிக்கு வரலைங்கிற மாதிரி டென்ஷனில் இருந்தோம். நம்ம ஜாக் வேகமாக ஒரு திங்ஸை தூக்கி அந்த ஒரு ரூம்குள்ளே போடுறான். அவன் ஹேண்ட்ஸில் வச்சுருந்து ஒரு திங்ஸை தூக்கி போடுறான். ஏன்னா அந்த பிளேஸில் பாஸாக அவன் இருந்தாலும் தான் ஒய்ஃபை டச் பண்ணக்கூடாதுன்னு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு ஹேண்ட்ஸை பிச்சிருப்பார்ல, அந்த மூமெண்ட் தான் நம்ம ஜாக்குக்கு திங்க இருக்கும். என்னாச்சு ஜாக்கு, இந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டியா கேட்குறான். என்ன டியாவும் ஜாக்கும் கசின்ஸ், அதாவது ஜாக்கோட டேட், தியாவோட மாம், இவங்க 2 பேரும் சிஸ்டர் அண்ட் ப்ரதராக இருப்பாங்க. அதனால தியா இந்த பிளேஸில் இந்த கம்பெனியில் மேனேஜராக இருப்பாங்க. இந்த மாதிரி ஜாக் டென்ஷனை பேசுகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்டான். அந்த ஜங்குக்கு மேரேஜுக்கு வாங்கிற மாதிரி என்னை இன்வைட் பண்ணா, நான் அந்த மேரேஜ் பிளேஸ்க்கு போனேன். மிடில் கிளாஸ் ஃபேமிலி, புவர் பர்சன்ட்டாக இருந்துட்டு அந்த பிளேஸில் எவ்வளோ கிராண்டாக அவன் மேரேஜ் பண்ணான் தெரியுமா. மேரேஜ் பண்ணது மட்டும் இல்லை, அவனோட ஒய்ஃபை சொல்ல வார்த்தை இல்லை. நான் எத்தனை பர்சன்ஸையும் நோட் பண்ணியிருக்கேன், எத்தனை பர்சன்ஸ் கூடயோ டேட்டுக்கு கூட போயிருக்கேன். இந்த கம்பெனியில் எத்தனை பர்சன்ஸ்கிட்ட எப்படி இல்லாமல் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவன் பக்கத்தில் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக நின்னான். அதானே இந்த ஜங்குக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் இங்கே இத்தனை பர்சன்ட்ஸை ப்ரொப்போஸ் பண்ணிட்டு அவன் ஃபுல்லாக இக்னோர் பண்ணியிருக்கான். அவனை பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த லக்கு ஜங்குக்கு கிடச்சிருக்க கூடாதுல்ல.
அந்த பையன் அதாவது டேய் ஜங்குக்கு கிடைச்சிருக்க கூடாது, எனக்கு தான் கிடைச்சிருக்கணும், அவன் என்னடா மேரேஜ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டேயை வச்சு ஜாக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டும் தியா ஷாக் ஆகி என்ன ஜங்குக்கு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உனக்கு அவன் இன்விடேஷன் கார்டு தரலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தரலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இன்னைக்கு ஜங்குக்கும் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. நான் அந்த பிளேஸில் தான் இருந்தேன். ஒய்ஃப் ஏதோ அக்லியாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு திங்க் பண்ணிட்டு தான் அந்த பிளேஸ்க்கு போனேன். ஆனால் அந்த பிளேஸில் அங்கே இருக்கிற எல்லாரையும் விட அவன் ஒய்ஃப் மட்டும்தான் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தான். அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க பர்சன்ட். பிக்கை வேணா பாரு அப்படிங்கிற மாதிரி மேரேஜ் அப்போ எடுத்துருப்பாங்களா அந்த பிக் நம்ம ட்ராக்கு பக்கத்தில் நின்று அந்த பிக்கை அப்படியே காட்டுறான். ஒரு ஃபீலில் ஹேரை டச் பண்ணதுக்கு விட்டா என் ஹேண்ட்ஸே உடச்சிரும் அவளுக்கு. அந்த மாதிரி பிடிச்சோம் அந்த ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன ஜங்குக் என்ன கிட்ட ஒர்க்கை பண்ணிக்கிட்டு என்கிட்டயே ப்ளே பண்ணுற பேண்ட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு நக்கலாக சிரிப்பானா இந்த மாதிரி சிரித்தான். தீயா காண்டாகி இவனுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தேன், இவன் மேரேஜே பண்ணிட்டானா, நீ எப்படிடா நீ அவன் கூட க்ளோஸாக இருக்கன்னு பாட்டுறதுங்கிற மாதிரி 2 பேருக்கும் எனிமி மாதிரியே பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நைட் ஆகுது. நைட்டு நம்ம ஜங்குக்கோட ஹவுஸில் தான் இப்போ நம்மகிட்டே இருக்கிறாரு. நம்ம ஜங்குக்கோட பெட்ரூமில் தான் இப்போ நம்மகிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தோம் நம்மகிட்டே தான் ஏற்கனவே நம்ம ஜங்குக்கு நம்மக்கிட்ட ஓவராலாக ப்ளே பண்ணுவான். நம்மளோட ஹஸ்பண்ட் இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. மேரேஜ் பண்ணி ரிங்கை போட்டு அவனுக்குங்கிற மாதிரி தூக்கி வேற கொடுத்துட்டாங்களே, என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அண்டர் டென்ஷனில் நம்மகிட்டே இருந்தோம். அந்த ரூம்குள்ளே செம ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி டேக் கூட லைஃப்பை ஷேர் பண்ண போகிற மூமெண்ட்டில் அப்படியே நம்ம ஜங்குக்குள்ள என்ட்ராகுவாரா. ஐயோ வார மாடுலேஷனே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். என்ன பேபி இந்த ஜங்கு கூட சில சிக்கிட்டு நினச்சி பயந்துட்டு இருக்கியா, நீ சிக்க தான் செஞ்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட எதுவுமே பேசாமல் அப்படியே டேயை பெட்டில் லாக் பண்ணபடி டேக்கு மேலே ஓவர் ஆகுவாரா. என்ன பண்ணுறீங்க ஹஸ்பண்ட், ஏன் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறீங்கிற மாதிரி செம ஷாக்கில் நம்ம ஜங்கு கன்வெர்ட் பண்ணோம். கிஸ் பண்ணதுக்கு தானே அன்னைக்கு ஸ்லாப் பண்ணேன், இன்னைக்கு பாரு உனக்கு லிப்பே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு கிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிற அந்த மாதிரி வேண்டாம், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறேன். அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு உன் லிப்பு உனக்கு கிடையாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே டேயோட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறாரு. லிப்பை பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பைட் பண்ணாமல் டேனை தாங்கிக்க முடியாமல் நம்ம ஜங்கு கூட காணிச்சு நம்ம டே கிரிப்பாக ஹோல்ட் பண்ணப்படி பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி லிப் லாக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஃபுல்லாக டேயோட பாடி ரப் பண்ணப்படி இஞ்சி பெஞ்சாக கிஸ் பண்ணி டே கூட க்ளோஸாக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி டேயோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுவாரா. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணோம். ஜங்குக்கோட மொபைலுக்கு ஜாக்கு கால் பண்ணுறான். இந்த மாதிரி கால் பண்ண நம்ம ஜங்குக்கிட்ட இந்த நேரத்தில் ஏவன்டா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட விட்டு அப்படியே எழுந்து மொபைலை நோட் பண்ணால் பாஸுங்கிற மாதிரி வந்திருக்கிறத பார்த்துட்டு பாஸுக்கு என்ன பிரச்சனை இப்போ ஏன் கால் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேராக கூட இருந்தானே அவன் கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு தெரியவா போட்டு அதனால அவரை ஈஸியாக அட்டன் பண்ணிவிட்டு என்னாச்சு பாஸ் எதுக்காக இப்போ கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டோம். ஜங்குக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினச்சி தப்பாக எடுத்துக்காத. நெக்ஸ்ட் டே ஒரு மீட்டிங் இருக்குல்ல. ஆமாம் பாஸ் ஒரு மீட்டிங் இருக்குது. ஆனால் அந்த பேப்பர்ஸ் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி தியா மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி தியாக்கிட்ட கொடுத்துட்டேங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னால், ஆனால் பட் அவள் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிட்டான். எல்லாத்தையுமே அவள் வேஸ்ட் ஆகிட்டா. அவளை நான் பயங்கரமாக திட்டி பனிஷ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபைலை ரெடி பண்ண சொன்னேன். ஆனால் அந்த ஃபைலில் இப்போ நிறைய மிஸ்டேக் இருக்குது. எனக்கு நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக மீட்டிங் போகிறதுக்கு அந்த ஃபைல் வேணும். அவள் அந்த ஃபைலை டேமேஜ் பண்ணதுனால இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. நீ இதெல்லாம் அந்த ஃபைலை மட்டும் ரெடி பண்ண ஜங்குக். அந்த ஃபைலை திரும்ப எனக்கு ரெடி பண்ணி தரியா. உனக்கு கொஞ்சம் ஹேட்டாக இருந்தாலும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எனக்காக இந்த பாஸுக்காக திரும்ப இன்னொரு டைம் இந்த ஃபைலை ரெடி பண்ணி கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி ஜாக் சொல்கிறத கேட்டு ஜங்குக்கு கோவம் வருது. இருந்தாலும் ஓகே பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபைலை இன்னொரு காஃபி அப்படியே ஃபுல்லாக ரெடி பண்ணி நான் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் கம்பெனிக்கு எட்டு வந்துடுறேன், மறக்காமல் எட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணேன். என்னடா ஓகே சொன்னானா அப்படிங்கிற மாதிரி டீயாக கேட்குறா. எப்படி ஓகே சொல்லாமல் இருப்பான்,
மந்த்லி மந்த்லி சேலரி வாங்குறாங்களா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜாக்கும் டியாவும் இந்த மாதிரி டேக்குக்கு பிரித்த மூமெண்ட்டில் ஹைஃபை அடித்தோம். நம்ம டேடா அப்படி பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு ஜொங்குக்கே பார்த்துட்டு இருப்பாரா இந்த மாதிரி உட்காந்தோம். ஜொங்குக்கு அந்த மொபைலை தூக்கி வேகமாக வீசுகிறாரு ஃப்ளோரில். இப்படி வீசுகிற மூமெண்ட்டை பற்றி நம்மட்டு இன்னுமே ஷாக் ஆகுறாரு. இந்த மாதிரி ஷாக் ஆனால் நம்ம டேடா அந்த பயத்துலேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால், டாமிட் உனக்கு ஒர்க் பண்ண வேறு பிளேஸே கிடைக்கலையா? ஆ நான் எப்போ என் ஒய்ஃபோட க்ளோஸாக இருக்குன்னு நினைக்கணும் அப்போன்ட்டா இந்த மாதிரி ஃபோன் வரணுமா? இவ்வளோ ஹவர் சும்மா தானடா நான் இருந்தேன். அப்போ ஃபோன் பண்ண வேண்டியதானடா. அந்த டீயாவை நான் சும்மாவே விட மாட்டேன். அவளுக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தால் நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஃபைலை வேணும்னே அவள் டேமேஜ் பண்ணுவானுங்கிற மாரி டென்ஷன்லேயே அப்படியே எழுந்து ஸ்மோக்லாம் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு நம்மட்டே ஷாக் ஆகி ஜொங்குக் கிட்ட வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறாருல அந்த மொமெண்ட்டுக்கு ஜொங்குக் கிட்ட வந்துட்டு ஜொங்குக் ஸ்மோக் பண்ணுறத அவரோட ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்க ட்ரை பண்ணுவாரா? அமைதியாக போய் அங்கே இருட்டே இல்லைன்னு வச்சுக்கோ, யார் மேலே இருக்க கோவத்தை ஓ மேலே காட்ட வேண்டியது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி திரும்பி நின்று கத்துவாரா? இந்த மாதிரி கத்துறத பார்த்தே பயந்து நம்மகிட்டே அப்படியே பெட்டில் வந்துட்டு அமைதியாக உட்காந்துருப்பாரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். இன்னுமே நம்ம ஜொங்குக்கு டென்ஷன் அதிகமாகுது. ஃபைலை ரெடி பண்ண நான் டக்குன்னு ரெடி பண்ணிட முடியுமா? அதே மாதிரி அப்படியே மிஸ்டேக் இல்லாமல் ரெடி பண்ணோம்ல. அண்ட் அப்படி ரெடி பண்ணால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ டென்ஷன் ஆகுது. டென்ஷன்லேயே அப்படியே பயங்கரமாக ஸ்மோக் பண்ணபடி ஒர்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜொங்குக்கு இவ்வளோக்குள்ளே டென்ஷன் ஆகுற மாதிரி அந்த ஆங்க்ரி அந்த கோவத்தை நம்ம பட்டு செம்மையாக பயப்படுறாரு. என்னம்மா கோவப்படுறாரு? என் பேரண்ட்ஸ் எனக்கு திட்டினது கூட கிடையாது. இவன் என்னை அடிக்கலாம் செய்வான் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ கோவமாக லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜொங்குக்கு நம்மகிட்டே நோட் பண்ணிகிட்டே இருந்தோம். டைம் நெக்ஸ்ட் டே மார்னிங் 3 o'clock ஆயிடுச்சு. அப்போன்னா அந்த ஃபைலை ஃபில்ஃபில் பண்ணி முடிக்கிறாரு. எல்லாத்தையும் ஃபில்ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஜொங்குக் பாடியெலாம் நெளிச்சு விட்டபடி திரும்புவாரா? நம்மகிட்ட எந்த பொசிஷனில் உட்காந்துருந்து நம்ம ஜொங்குக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதே பொசிஷனில் ஸ்லீப் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி அந்த பொசிஷனில் உட்காந்துருந்த பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட் ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஐயோ நம்ம பேபி என்ன இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட வேகமாக வந்து அப்படியே பொறுமையாக பெட்டில் படுக்க வைப்பார். இந்த மாதிரி படுக்க வச்சா நம்ம தான் ஜொங்குக்கூட ஷார்ட்டாக கிரிப்பாக பிடிச்சிட்டு என்னாச்சு ஜொங்குக்கு ஒர்க்கு முடிஞ்சிடுச்சா அப்படிங்கிற மாரி கேட்பாரா? எனக்கு எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு, ஸ்லீப் தானே பண்ணுற, பெட்டில் படுக்க வேண்டியது தானேங்கிற மாதிரி திட்டிட்டு டேக்கு மேலே அப்படியே பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணபடி டேக்கு பக்கத்தில் நம்ம ஜொங்குக்கு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாங்கிற மாதிரி படுக்கிறாரு. இந்த மாதிரி படுத்தோம் டேயுமே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஃபுல்லாக ஸ்லீப் ஆயிடுவார். இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் அப்படியே நம்ம டேயோட ஃபேஸை நோட் பண்ணபடியே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேயை நோட் பண்ண பொசிஷன்லேயே டேடில் நம்ம ஜொங்குக்கு ஸ்லீப் ஆயிடுவார். இந்தமாதிரி ஸ்லீப் ஆகினோம். மார்னிங் 6 o'clock ஆயிடுச்சு. நம்மகிட்டே அப்படியே எழுந்துக்கிறாரு. எழுந்து ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. ஜொங்குக் டேடில் ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்மகிட்டே ரொம்ப நார்மலாக அப்படியே ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு அப்படி டோரை ஓப்பன் பண்ணுவாரா? அந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம். டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே நம்ம ஜொங்குக்கு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜொங்குக்கு டோரை ஓப்பன் பண்ணுறத பார்த்துட்டு நம்ம ஷாக் ஆகி ஜொங்குக் நீங்கள் எப்போ எழுந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரா? இந்த மாதிரி திரும்பினோம். என் பேபி நேற்று நைட்டு மேரேஜ் நடந்து அப்படி இப்படின்னு உங்ககிட்ட எப்படிலாமோ ப்ளே பண்ணணும்னு என்னெல்லாமோ திங்க் பண்ணி அப்புறம் ஒர்க்கு வந்து எல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு. மார்னிங்கே எனக்கு குட்டியாக மார்னிங் கிஸ் கூட கொடுக்காம இவ்வளோ வேகமாக எங்கே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா? இந்த மாதிரி கேட்டேன். ஜொங்கு காலேஜுக்கு போகணும், ஃப்ரெஷ்ஷப் ஆக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னால் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறியா, காலேஜுக்கு போகிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலேஜும் கிடையாது ஃப்ரெஷ்ஷப்பும் கிடையாது ஏன் கூடடா நீங்கிற மாதிரி தூக்கு வரா? வேண்டாம் ஜொங்குக்கு என்ன பண்ணுறீங்க என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணால் அப்படி ஹிப்போ பிடிச்சி தூக்குன பொசிஷன்லேயே கொண்டு வந்து பெட்டில் அப்படி ஸ்லீப் பண்ணபடி படுக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி படுக்க வச்சோம். நம்ம ஷாக்கில் அப்படி ஜொங்குக்கு நோட் பண்ணோம். என்ன நேற்று நைட்டு தப்பிச்சுட்டா உன்னை அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்கன்னு நினச்சியா? அதெல்லாம் முடியாது. நேற்று ஒர்க்கு அதனால தான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் உன்னை அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டேன். இப்போல்லாம் என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. ஆனால் ஆன்ட்டியும் அங்கிள் ரூம் டோரை நாக் பண்ணுவாங்களே டைம் ஆயிடுச்சுன்ட்டு. என் மாமுக்கு நல்லா தெரியும் மேரேஜ் ஆகிருக்கு, சன்னு டயர்டில் ஸ்லீப் பண்ணுவான்னு சொல்லிட்டு டோரெல்லாம் நாக் பண்ண மாட்டாங்க.
என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே டேக்கு மேலே ஃபுல்லாக ஓவர் ஆகுறாரு. இந்த மாதிரி ஓவரானா நம்ம டேடாம் பயத்துலேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஏன் பேபி உன் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸ் ஆகிற மொமெண்ட்டை நீ ஃபீல் பண்ண மாதிரி தெரியலையே, ஏதோ நர்வஸில் பயந்த மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்லை ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கொஞ்சம் இன்னுமே பயத்தில் தான் நம்ம ஜங்குக்கை பற்றி பேசுகிற இந்த மாதிரி பேசினோம். நீ ஃபீல் பண்ணாலும் சரி, பயத்தில் நடுங்கினாலும் சரி, என்னோடய ஒய்ஃபாக என் கூட தான் இப்போ இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டேயோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். டே வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி ஹேண்ட்ஸ் அப்படியே அவரோட ஹேண்ட்ஸே க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு அப்படியே ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுவாரா அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணோம். இந்த மாதிரி பயத்தில் ஐஸெல்லாம் க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்க மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நம்ம ஜங்குக்கு சிரிப்பு வருது. என்ன அம்மா நம்ம பேபி நம்மளை பார்த்து பயப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டேயோட காட்டுக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ க்ரிப்பாலாம் நீ ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எனக்கு இன்னும் ஃபீல் அதிகமாயிரும், வர மாதிரி ப்ளே பண்ணுவேங்கிற மாதிரி டீச் பண்ணுவாரா. என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். நான் ஃபீல் பண்ணபடி உங்ககிட்ட ப்ளே பண்ணால் நீ ஐஸியாக க்ளோஸ் பண்ணுற, என்ன ஃபுல்லாக நோட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். டேயுமே நம்ம ஜங்குக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஷையாக ஆகுது. அதை விட நம்ம ஜங்குக் பண்ணுற கிஸ் பைட்டிங் எல்லாம் செம்ம ரூடாக இருக்குது. லிப்பே வீங்கிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு பைட் பண்ணுறாரு. இப்படி பைட் பண்ணுறது போட்டுட்டு நெக்லலாம் நிறைய இக்கி மார்க்காக வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சோம். ஜங்குக் ரொம்ப நெக்கு வலிக்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்போ எந்த சைடு நெக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் நெக்கில் தான் பைட் பண்ணாருன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் நெக்லையும் பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பைட் பண்ணோம். இன்னும் வலிக்குன்னு சொன்னால் வேறு எங்கேயாவது பைட் பண்ணுவோணுங்கிற மாதிரி பைட்டில் நம்ம க்ரிப்பாக மோட்டு க்ளோஸ் பண்ணபடி அந்த பெயினை மட்டும் கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கூட கொஞ்சமாக டீச் பண்ணி விளாண்டுட்டு இருந்தவர் கிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்க அந்த மொமெண்ட்டுக்கு ஜங்குக்கு இன்னும் ஹைப் ஆகி ஜங்குக்கு அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாரா. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் நம்ம ஐஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணாதபடி பெட்டில் பட்டுருப்பாரா. இந்த மாதிரி பட்டுருந்தோம். என்ன இப்போ ஆச்சான் பேபிக்கு? நானும் வந்து பட்டுட்ருக்காது. என்னடா எப்போ பார்த்தாலும் ஐஸை இப்படி க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ நேரம் நார்மலாக க்ளோஸ் பண்ணி இப்போ ஹேண்ட்ஸை வச்சா மறைக்க அப்படிங்கிற மாதிரி டேக்கு மேலே ஓவராகி டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி என்னங்க நான் என்ன கேங்ஸ்டரா இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பர்சன் இல்லை கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டேன்னா என்னை பாட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், நான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி கிட்ட இந்த மாதிரி பேசினா ஜங்குக் கூட சேஸ்லேயே நம்மட்டு ஒரு அடி. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்க, உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி மூமெண்ட்லாம் நார்மலாக இருந்தாலும் இருக்கும், என்னால் எப்படி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லுவாரா. பேபி நீ சொல்கிறது கரெக்டு தான், இதெல்லாம் எனக்கு ரொம்ப நார்மல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என்ன நார்மலாக அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷேக்கானா எனக்கு உங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது ரொம்ப நார்மல் தான் இனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போடியில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸஸையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுவாரா. ஜங்குக்கு ஏன் இந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம நோட் பண்ணால் இந்த மாதிரி ஜங்குக் ட்ரெஸ்ஸஸ் ரிமூவ் பண்ண மூமெண்ட்டுக்கு இன்னுமே நம்ம ரொம்ப ஷையாகுது. ஷையாகி ஃபேஸையும் ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஹேண்ட்ஸ் வச்சு ஹோல்ட் பண்ணுறாரா. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ஷையாகிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல செம சிரிப்பாக இருக்குது. என்னம்மா என் பேபி ஷையாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். கிட்ட பயங்கரமாக டீச் பண்ணபடி ப்ளே பண்ணபடி கூட அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தவர் இன்சல்ட் பண்ணுவாரா. இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணால் நம்ம தான் அப்படியே நம்ம ஜங்கு கூட ஆப்ஸை க்ரிப்பாக பிடிக்கிறாரு. ஏன் ஜங்குங்கிற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் நம்ம ஜங்குக்கை பார்த்து. இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஜங்குக்கு அப்படியே டேக்கு மேலே ஃபுல்லாக ஓவரான பொசிஷனில் கிஸ் பண்ணபடியே கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி மார்னிங்கே 2 பேரும் பயங்கரமாக அவங்க லைஃப்பை அப்படியே மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம விட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டை விட்டு எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டோம். ஃபுல் டயர்டில் அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறாருல, அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம தானே ஃப்ரெஷ்ஷப் ஆகணுங்கிற மாதிரி அப்படியே பெட்டில் எழுந்து உட்காருவாராம். இந்த மாதிரி எழுந்து உட்காண்டா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஹேரை ரப் பண்ணபடி வர ஜங்குக் எழுந்து உட்காந்துருக்கிட்ட பார்த்துட்டு கிட்ட வந்துட்டு இப்போ எங்கே இவ்வளோ வேகமாக எழுந்து போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்னாச்சு ஹஸ்பண்ட் ஏதாவது ப்ராப்ளமோ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஓன்ட்ட டாண்டா கேட்குறேன், இவ்வளோ வேகமாக எழுந்து எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்டேன்.
காலேஜுக்கு போனோம்ல ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட சீக்ஸ் அப்படி ஒரு கன்சில் கப் பண்ணபடி நம்ம டேயோட ஃபேஸ் கிட்ட வரைக்கும் வர அந்த மாதிரி வந்து நம்ம டே பயந்து போய் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுவாராம். காலேஜுக்கு போறியா, என்ன மேரேஜ் பண்ணிட்டு எங்கே காலேஜுக்கு போகிற, 2 டேஸ் உனக்கு காலேஜ் லீவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்கிட்ட யாரும் சொல்லலையே, உன்கிட்ட எதுக்குடா சொல்லணும், நான் தான் சொல்லிட்டோம்ல உனக்கு 2 டேஸ் இனி காலேஜ் லீவு. எதுக்காக ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மேரேஜ் இருக்கு, நான் உன் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணாண்டாமா, 2 டேஸ் லீவ்னால் லீவு தான், நீ எங்கேயும் போக வேண்டாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப டயர்டாக இருப்பா, அமைதியாக பெட்டில் படு அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி பெட்டில் புஷ் பண்ணுறாரு. இந்த மாதிரி புஷ் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு அப்படி நோட் பண்ணோம். பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணி விடுறாரு. அமைதியாக ஸ்லீப் பண்ணுறான். மாம் 10 o'clock அப்புறம் வந்து ஃபுட்டு கொடுக்கறதுக்கு டோரை நாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் ஃபுட்டை சாப்பிடு, காலேஜுக்கு 2 டேஸ் போகாண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லிடுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு நேராக கம்பெனிக்கு கிளம்பி அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி போனால் நம்ம ஜொங்குக்கு ஹாப்பி, டே கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும், லீவு கேட்டுட்டு வரணுங்கிற மாதிரி ஹாப்பிலி கம்பெனிக்குள்ளே வருவாரா. இந்த மாதிரி ஜொங்குக்கு செம்ம ஹாப்பியில் வர இந்த மூமெண்ட்டும் நம்ம சுகா பாட்டு ஹாப்பியானா டீயா பார்த்து செம்ம காண்டாகிறா.